பச்சைப்பயிறு சாதம் ரெசிபியாக போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேங்க. முன்னாடி நாள் நைட்டே பச்சைப்பயிரை ஊற வச்சுருங்க. இல்லை முளைக்கட்டினா கூட ஓகேங்க. ஒரு குக்கரை வச்சு அதில் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒன்று போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிட்டுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சைப்பயிரையும் இதில் போட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் நல்லா வந்து இது பண்ணிட்டு நம்ம அரிசியும் ஊற வச்சிருப்போங்க, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு கொதி விடுங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு நீங்கள் குக்கரை வந்து மூடி போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து சாதம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சர்வ் பண்ணும்போது வந்து நீங்கள் பிளைனாக நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. இல்லைன்னா தயிர் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.